ஹாய் எவ்ரி ஒன். முக்கியமாக வெளிநாட்டுக்கு வரவங்க முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரோடு டிசிப்ளின். அதாவது நம்ம ரோட்டில் எந்த இடத்துல நடந்து போகணும், எங்கே நடக்கக்கூடாதுங்கிறத தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், எல்லா ரோட்லேயும் நடந்து போகிறவங்களுக்குன்னு போய் இது நடந்து போகிற பாதை, இது மாதிரி பாதை ரெண்டு சைட்லேயுமே இருக்கும். ரோட்டுக்கு இந்த பக்கமும் இருக்கும், ரோட்டுக்கு அந்த பக்கமும் இருக்கும். ஸோ இதில் மட்டும்தான் நம்ம நடந்து போகணும். இதை தவிர வேறு எந்த ரோட்லாம் இறங்கி குறுக்கு மறுக்கலாம் நம்ம நடக்கக்கூடாது. நம்ம எங்கேயாவது கிராஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பட்டன் இருக்கும், இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணணும். ஆப்போசிட்டில் ஓகே நடந்து போகலாங்கிற மாதிரி ஒரு சிக்னல் ஒன்று வரும். அந்த சிக்னல் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். வெயிட் பண்ணிவிட்டு அந்த சிக்னல் வந்ததுக்கு அப்புறம்தான் நம்ம நடந்து போகணும். நம்ம வெயிட் பண்ணுறதும் இந்த ஒரு எல்லோ கோட் இருக்குது பார்த்திங்க, இந்த எல்லோ கோட்டுக்கு இந்த பக்கம் தான் நிற்கணும், அந்த பக்கம் நம்ம போகக்கூடாது. போனால் ஏன்னா ஸ்பீடாக வரக்கூடிய கார்ஸ் நம்மளை ஹிட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரோட்டுக்கு அந்த எல்லோ லைனுக்கு இந்த பக்கம் தான் நிற்கணும். இப்போ அங்கே சிக்னல் தெரியுது பாருங்கள், அதில் நமக்கு கிளியரன்ஸ் சிக்னல் வரும். நடந்து போகிறவங்களுக்குன்னு ஒரு சிக்னல் இருக்குது, அது வந்தவொடனே தான் நம்ம கிராஸ் பண்ணி போகணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஏன் இவ்வளோ டிசிப்ளின் அப்படின்னா, இங்கே கார்கள் எல்லாமே எல்லாம் ஹை ஸ்பீடு கார்ஸு. ஸோ எல்லாம் 100 கிலோமீட்டர் 120 கிலோமீட்டரில் வருவாங்க. இந்த பாருங்கள், கிராசிங்கில் கூட எவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்க பாருங்கள். ஸோ அவங்களுக்கு காரில் போகிறவங்களுக்கு ஸோ நமக்கு வே கிளியராக இருக்குது அப்படிங்கிறது அவங்களுடைய இது. ஸோ அவங்க ஃபுல் ஸ்பீடில் கிராஸ் பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள், இது ஒரு முக்கியமான கிராசிங்கு. இங்கே இருந்தால் கூட லாரிலாம் கூட எவ்வளோ ஸ்பீடாக போகுது பாருங்கள். அதனால் சின்ன ஒரு தப்பு, நடந்து போகிறவங்க சின்ன ஒரு தப்பு பண்ணால் கூட அது ஃபேட்டல் ஆக்சிடெண்ட்டாக தான் முடியும். ஸோ அதனால தான் ரோட் டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இப்போ அங்கே வாக்கர்ஸுக்கு ஒயிட் சிக்னல் வந்துருச்சு பாருங்கள். சிக்னல் வந்தோடனே நம்ம நடந்து போகலாம். அங்கேயே செகண்ட்ஸும் காட்டுறாங்க. இன்னும் 10 செகண்ட் இருக்குது, 9 செகண்ட், 8 செகண்ட், 7 செகண்ட், 6 செகண்ட் காட்டுறாங்க. இப்போ நம்ம அங்கே ஸ்டாப் பண்ணிக்கணும். நம்ம இந்த பக்கம் கிராஸ் பண்ணி வந்துட்டோம். இது ரோட்டினுடைய அதர் சைடினுடைய வாக்வேயில் இப்போ நான் போயிட்டுருக்கிறேன். அங்கே ஒரு பஸ் நிற்கிது பார்த்தீங்களா. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நம்ம போக வேண்டிய இடம் ரோட்டுக்கு ஆப்போசிட்லேயே இருந்தால் கூட டக்குன்னு நம்ம கிராஸ் பண்ணக்கூடாது, கிராஸ் பண்ணிட முடியாது, கிராஸ் பண்ணக்கூடாது. இப்போ நான் கிளியராக சொல்கிறேன் பாருங்க. இப்போ இங்கே இது ஒரு பஸ் ஸ்டாப் பார்க்குறீங்க. நான் என்னுடைய டாக்டருங்களை ஸ்கூலில் கொண்டு விடுறதுக்கு இந்த பஸ் ஸ்டாண்டில் தான் நான் இறங்குவேன் எப்போதுமே. இந்த பஸ் ஸ்டாண்டில் இறங்கின உடனே ஸ்கூல் எங்கே அப்படின்னா ஜஸ்ட்டு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. ஸ்கூல் ஜஸ்ட் ஆப்போசிட்டில் தான் இருக்குது. ஸோ நான் அந்த ஸ்டாப்பில் இறங்கின உடனே சரி 2 பக்கமும் பார்த்துட்டு கார் ஒன்றும் வரலை அப்படின்னா நான் இதை கிராஸ் பண்ண முடியுமானா முடியாது, கிராஸ் பண்ணக்கூடாது. கிராஸ் பண்ண முடியுமானா முடியும், பட் ஆனால் சட்டப்படி அது தப்பு. ரோட்டில் பஸ்ஸே வரல, காரே வரலைன்னா கூட நான் இந்த ரோடை கிராஸ் பண்ணக்கூடாது. நான் எப்படி போகணும் அப்படின்னா, மறுபடியும் வந்த வழியில் கொஞ்சம் தூரம் திரும்பி போயிட்டு அந்த சிக்னல் இருக்குது பாருங்கள், அந்த சிக்னலில் போயிட்டு அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த பக்கம் போய் அப்படியே தான் நான் வரணும். இந்த ஸ்கூலுக்கு அப்படி தான் வரணும். அதேமாதிரி பஸ் ஸ்டாப்புக்கு வரேன்னா கூட நான் அப்படியே சுற்றி போய் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி வெயிட் பண்ணி அப்படி போயிட்டு தான் இங்கே வரணும். ஸோ இதுதான் முதல்ல நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம். நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, முதல் நாள் எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. ஸோ நான் பாட்டுக்கு என்ன பண்ணிட்டேன், ரோட்டில் ஆப்போசிட் தானே ஸ்கூல் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பாட்டுக்கு பஸ்ஸு வராத நேரத்தில் கிராஸ் பண்ணி போயிட்டேன். கிராஸ் பண்ணி போயிட்டு வீட்டில் போய் பையன்ட்டு இந்த மாதிரி சொன்னேன். அவன் அப்படிலாம் கிராஸ் பண்ணக்கூடாது, அது அஃபென்ஸு. ஒருவேளை போலீஸ் எதுவும் நார்மலாக பார்க்க மாட்டாங்க, போலீஸ் பார்த்தாங்கன்னா நம்மளை அரெஸ்ட் பண்ணது கூட வாய்ப்பு இருக்குது, அதனால் அந்த மாதிரிலாம் போகக்கூடாது அப்படின்னா. ஸோ முதல்ல வெளிநாட்டுக்கு வரவங்க தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இதுதான். தேங்க்யூ.